யோசிச்சு பாருங்க. நட்டு நடு ராத்திரி, மணி சரியா 12. சுத்தி வர யாருமே இல்லை. நீங்க மட்டும் தனியா ஒரு காட்டு பாதையில மாட்டிக்கிட்டீங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருட்டு, கும் இருட்டு. அந்த நிமிஷம் உங்க பயம் உங்க தொண்டையை அடைக்கும் தெரியுமா? அப்போ அந்த இருட்டுல இருந்து பயப்படாத, நான் இருக்கேன்னு ஒரு குரல் கேட்காது. ஆனா ஒரு உணர்வு தோணும் பாருங்க, அதுதாங்க கடவுள். அதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத காவலன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்படி ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை பத்தி தான். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம எல்லாரும் வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் இனிமே அவ்வளவுதான், நம்மளை காப்பாத்த யாருமே இல்லை அப்படின்னு நம்பிக்கையே இழந்திருப்போம். ஆனா அந்த நேரத்துல தான் அதிசயம் நடக்கும். வாங்க அந்த அதிசயத்தை நோக்கி போவோம். கதையின் நாயகன் பேரு கதிர். கதிர் ஒரு சாதாரண மனுஷன். காலையில வேலைக்கு போனா ராத்திரி வீட்டுக்கு வர்ற ஒரு நடுத்தர வர்க்கத்து ஆளு. அவனுக்கு பெருசா பக்தி எல்லாம் கிடையாது. உழைப்பு தான் தெய்வம்னு சொல்லிட்டு போற டைப் அவன். ஒரு நாள் அவசர வேலையா கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் வழியா மைசூர் போக வேண்டிய சூழ்நிலை. அதுவும் ராத்திரி நேரத்துல. பொதுவாவே அந்த சத்தியமங்கலம் பாதை பகலையே கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். வளைஞ்சு நெளிஞ்சு போற அந்த ரோடு, அடர்ந்த காடு, அங்கங்க எச்சரிக்கை பலகைகள்னு பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு உதறல் எடுக்கும். கதிர் தன்னோட பழைய காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கார் பழையசுதான், ஆனா அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை புதுசு. மணி ராத்திரி 11 இருக்கும். திம்பம் மலைப்பாதையில கதிர் கார் ஏறிக்கிட்டு இருக்கு. சுத்தி வர நிசப்தம். காரோட இன்ஜின் சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்லை. அப்பப்போ தூரத்துல பூச்சிகள் கத்துற சத்தம் மட்டும் மெலிசா கேக்குது. கதிர் மனசுல சீக்கிரம் மலை இறங்கிடணும், எவ்வளோ வேகமா போக முடியுமோ போயிடலாங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த சம்பவம் நடந்துச்சு. கார் ஒரு கொண்ட ஊசி வளைவுல திரும்பும்போது டமார்னு ஒரு சத்தம். ஸ்டியரிங் அவன் கைக்கு அடங்காம ஆடுது. கதிர் பதறி அடிச்சு பிரேக் போடுறான். கார் ஒரு வழியா ரோட்டு ஓரமா போய் நிக்குது. கதிர் நெஞ்சு படபடன்னு அடிக்குது. என்ன ஆச்சுன்னு இறங்கி பார்க்கறான். காரோட முன் டயர் வெடிச்சு சுக்கு நூறா போயிருக்கு. சரி, ஸ்டெப்னி மாத்திரலான்னு டிக்கிய திறந்தா விதி அங்கதான் விளையாடி இருந்துச்சு. ஸ்டெப்னி டயர்ல காத்து சுத்தமா இல்ல. கதிர் தலையில இடிய இறக்குன மாதிரி இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்க்கறான். வாகன நடமாட்டமே இல்ல. மொபைலை எடுத்து பார்க்கறான். எதிர்பார்த்த மாதிரியே நோ சிக்னல். அந்த நிமிஷம் அந்த நடுக்காட்டில அவன் உணர்ந்த தனிமை இருக்கு பாருங்க, அது வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. ஒரு பெரிய கடல்ல துடுப்பு இல்லாத படலுல தனியா மிதக்கிற மாதிரி ஒரு தவிப்பு. காத்துல மரங்கள் அசைகிற சத்தம் கூட அவனுக்கு பேய் சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு. வேற வழி இல்லாம காருக்குள்ளேயே உட்கார்ந்துக்கலான்னு முடிவு பண்ணான். ஆனா மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, இங்க இருக்காத, இது யானை நடமாடுற இடம், பாதுகாப்பான இடத்துக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன கோயில் ஒன்று பார்த்த ஞாபகம். அங்க போனா யாராச்சும் இருப்பாங்க, இல்ல தண்ணியாவது கிடைக்கும்னு தோணுச்சு. கார்ல இருந்து ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். அந்த இருட்டு, ஐயோ, ஒவ்வொரு அடியும் மரண பயத்தோட தான் எடுத்து வைக்கிறான். ரோட்டு ஓரமா இருக்கிற புதர்கள்ல சின்ன சலசலப்பு கேட்டா கூட அவன் உசுறு போயிட்டு வருது. ஏண்டா ராத்திரியில கிளம்பினோன்னு அவனையே அவன் திட்டிக்கிட்டான். அப்போதான் அவன் பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். சரசர சரசர. கதிர் நின்னா அந்த சத்தமும் நிக்குது. கதிர் நடந்தா அந்த சத்தமும் கேக்குது. அவனுக்கு வேர்க்க விறுவிறுக்க ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனா இருப்பானோ, இல்ல விலங்கா, இல்ல வேற ஏதாச்சுமா? தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு டார்ச் லைட்டை பின்னாடி திருப்பினா அங்க 2 கண்கள் மின்னுச்சு. கதிர் பயத்துல உறைஞ்சு போயிட்டான். கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த வெளிச்சம் முழுசா பட்டப்போதான் தெரிஞ்சது, அது ஒரு நாய். சாதாரண கருப்பு நாய். ஆனா அதோட பார்வையில ஒரு தீர்க்கம் இருந்துச்சு. அது கொலைக்கல, வாலாட்டல, சும்மா இவனை பார்த்தே நின்னுச்சு. ஷ், போ போன்னு கதிர் விரட்டினான். அது நகரவே இல்லை. சரி, போனா போகுதுன்னு இவன் நடக்க ஆரம்பிச்சான். ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாய் இவனுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சது.
இவன் நிற்கிறப்போ அதுவும் நிற்குது, இவன் நடக்கிறப்போ அதுவும் நடக்குது. ஏதோ அவனுக்கு வழி காட்டுற மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. சிறிது தூரம் போன பிறகு அந்த நாய் திடீர்னு நின்ன இடத்துலயே நின்னு உரும ஆரம்பிச்சது. கதிர் என்னடா இது வம்பா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டே ஏய் போன்னு சொன்னான். ஆனா அந்த நாய் நகரவே இல்லை. ரோட்டுக்கு நடுவுல குறுக்க படுத்துக்குச்சு. கதிர் கிட்ட போய் பார்க்கலான்னு காலை எடுத்து வைக்கும்போது அந்த நாய் பயங்கரமா கொலைக்க ஆரம்பிச்சது. இவனை முன்னாடி போக விடாம தடுக்குது. கதிர் குழப்பத்துல டார்ச் லைட் அந்த நாய் பார்த்து கொலைக்கிற திசையில அடிச்சான். அங்க அவன் பார்த்த காட்சி அவனது ரத்தத்தையே உறைய வச்சிருச்சு. சுமார் 10 அடி தூரத்துல ரோட்டை ஒட்டின பள்ளத்திலிருந்து ஒரு பெரிய காட்டு யானை ஏறி வந்துகிட்டு இருந்துச்சு. கதிர் மட்டும் அந்த நாய் தடத்தப்போ நிக்காம போயிருந்தா இந்நேரம் அந்த யானையோட காலில் மிதிப்பட்டு சட்னி ஆகியிருப்பான். அந்த நாய் மட்டும் கொலைக்காம இருந்திருந்தா அந்த யானை வர சத்தம் அவனுக்கு கேட்டிருக்காது. யானை அந்த நாயை பார்த்து ஒரு பிளிருச்சு. அந்த சத்தம் மலையையே அதிர வச்சது. கதிர் அப்படியே சிலையா நின்னுட்டான். அந்த நாய் கொஞ்சமும் பயப்படாம இவனுக்கு முன்னாடி ஒரு அரண் ஷீல்டு மாதிரி நின்று கொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த யானை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்ன நினச்சதோ தெரியல, மெதுவா திரும்பி காட்டுக்குள்ள போயிருச்சு. யானை போன பிறகு கதிர் அப்படியே ரோட்ல உட்காந்துட்டான். மூச்சு வாங்குது, தண்ணி தாகம், தொண்டையே வரட்டுது. அந்த நாய் மெதுவா அவன் கிட்ட வந்து அவன் கையை நக்குச்சு. அந்த ஸ்பரிசம் அது ஒரு விலங்கோட ஸ்பரிசம் மாதிரி இல்லைங்க, ஒரு தாய் குழந்தைய தேத்துற மாதிரி இருந்துச்சு. கதிர் கண்களிலிருந்து கண்ணீர் போல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சது. யாருனே தெரியாத ஒரு ஜீவன் தன்னுயிரை பத்தி கவலைப்படாம தன்னை காப்பாத்தி இருக்குங்கிற உணர்வு அவனை நெகிழ வச்சது. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் இழந்து நிற்கிறப்போ யாரோ ஒருத்தர் அல்லது ஏதோ ஒரு சக்தி துளி கூட சுயநலம் இல்லாமல் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா? அது கடவுளாக இருக்கலாம், இல்லை கடவுள் அனுப்பின மனுஷனாக இருக்கலாம், இல்லை வாயில்லா ஜீவனாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத காவலனை நீங்கள் உணர்ந்திருந்தா அந்த அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலாக இருப்பேன். சரி, கதைக்குள்ளே திரும்ப போகலாம். கதிர் அந்த நாயை தடவி கொடுத்தான். நீ மட்டும் வரலனா இன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கோண்டான்னு அதுகிட்ட பேசினான். அந்த நாய் அமைதியா அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. இனிமே அங்க இருக்கிறது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு கதிர் அந்த நாயோட துணையோடவே நடக்க ஆரம்பிச்சான். அந்த நாய் இப்போ அவனுக்கு ஒரு செல்ல பிராணி இல்லை, ஒரு வழிகாட்டி. தொடர்ந்து நடந்தாங்க. ஒரு அரை மணி நேர நடைக்கு அப்புறம் தூரத்துல ஒரு மங்கலான வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அது அந்த சின்ன கோயில். கதிர் மனசுல ஒரு நம்பிக்கை பிறந்தது. அப்பாடா வந்துட்டோன்னு நினைச்சான். கோயிலை நெருங்க நெருங்க அங்க ஒரு வயசான பூசாரி வெளியே உட்கார்ந்து தீ மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. கதிர் ஓடி போய் அந்த பூசாரி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். கார் ரிப்பேர் ஆனது, யானை வந்தது, இந்த நாய் காப்பாத்தினது எல்லாத்தையும் மூச்சு விடாம சொல்லி முடிச்சான். சொல்லி முடிச்சிட்டு, சாமி கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அப்புறம் இந்த நாய்க்கும் ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா கொடுங்க, பாவம் அதுதான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினான். ஆனா அங்க அந்த நாய் இல்லை. கதிர் அதிர்ச்சியாகி சுத்தி முத்தி தேடினான். இப்போதான் என் கூடவே வந்துச்சு, எங்க போச்சுன்னு டார்ச் லைட்டை அடிச்சு தேடினா. தூரம் வரைக்கும் தேடியும் அந்த நாயோட தடம் கூட தெரியல. அப்போ அந்த பூசாரி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்புல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் கதிரோட மொத்த நம்பிக்கையையும் மாத்துற மாதிரி இருந்துச்சு. பூசாரி அமைதியா ஒரு சொம்புல தண்ணிய முண்டு கதிர்கிட்ட நீட்டினாரு. கதிர் அதை வாங்கி கடகடன்னு குடிச்சான். அவன் தாகம் அடங்கினாலும் அந்த பூசாரி சிரிச்ச சிரிப்புக்கான அர்த்தம் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். சாமி ஏன் சிரிக்கிறீங்க? அந்த நாய் இங்கதான் சாமி சுத்திக்கிட்டு இருந்துச்சு, நான் பொய் சொல்லலன்னு கதிர் பதற்றமா சொன்னான். அதுக்கு அந்த பூசாரி அந்த சின்ன கோயிலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தத்தை கையில எடுத்தாரு. தம்பி வா என் கூட உள்ள வந்து பாருன்னு கூப்பிட்டாரு. கதிர் மெதுவா எழுந்து கோயிலுக்குள்ள எட்டி பார்த்தான். அது ஒரு பழமையான கருப்பசாமி கோயில். உள்ள கருப்பசாமி கையில அருவாளோட கம்பீரமா நின்னுகிட்டு இருந்தாரு. ஆனா கதிர் கண்ணு சாமிய பார்க்கல,
சாமி காலுக்கடியில இருந்த அந்த வாகனத்தை தான் பார்த்துச்சு. அங்க சிலையா வடிச்சு வச்சிருந்த அந்த நாய் கதிர் கூட இவ்வளவு தூரம் நடந்து வந்த அதே நாய், அதே உயரம், அதே உடல்வாகு, முக்கியமா கதிர் பார்த்து மிரண்ட அதே கூர்மையான கண்கள். கதிர் உடம்புல ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. சாமி, இதுன்னு வார்த்தை வராம திணறினா. பூசாரி கதிர் தோள் மேல கைய வச்சு சொன்னாரு, தம்பி, இந்த காட்டுல எத்தனையோ பேர் வழி தவறி வருவாங்க. ஆனா எல்லாரையும் இந்த கருப்பன் காப்பாத்த மாட்டான். யாரு மனசுல உண்மையான பயமும் சரணாகதியும் இருக்கோ அவங்களுக்கு இவன் துணையா வருவான். நீ பார்த்தது சாதாரண நாய் இல்லப்பா, இந்த காட்டை ஆளும் காவல் தெய்வம். உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உன்னை கூட்டிட்டு வர இவனே நேர்ல வந்திருக்கான். நீ கொடுத்து வச்சவன். கதிர் அப்படியே அந்த சிலை முன்னாடி மண்டியிட்டான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா இருந்ததில்லைன்னு சொன்னேன்ல, ஆனா அன்னைக்கு அந்த நிமிஷம் அவன் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர்ல மொத்த ஆணவமும் கரைஞ்சு போச்சு. நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லி கூடவே வந்து காத்த அந்த சக்தியை நினைச்சு அவன் கை கூப்பி அழுதான். அவன் மனசுக்குள்ள இருந்த நான்கிற அகந்தை அழிஞ்சு நீங்கிற பக்தி பிறந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா வந்த ஒரு லாரி டிரைவர் உதவியோட கதிர் தன்னோட காரை சரி பண்ணான். பூசாரி கிட்ட விடை பெற்றுட்டு கார்ல ஏறினான். கார் கிளம்பும்போது அவன் தன்னிச்சையா அந்த கோயிலை பார்த்து கும்பிட்டான். அப்போ தூரத்துல காட்டு எல்லைக்குள்ள அந்த 2 கண்கள் மறுபடியும் மின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த தடவை அவனுக்கு பயம் இல்லை, ஒரு இனம் புரியாத பாதுகாப்பு உணர்வு தான் இருந்துச்சு. கதிர் ஊருக்கு போய் சேர்ந்தான். அவன் வாழ்க்கை பழைய மாதிரி தான் தொடர்ந்துச்சு. ஆனா அவன் கிட்ட ஒரு பெரிய மாற்றம். எப்போதெல்லாம் அவன் கஷ்டத்துல இருக்கானோ, எப்போதெல்லாம் தனிமையில வாடுறானோ, அப்ப அவனுக்கு அந்த நாய் கூடவே நடந்த சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்துக்க ஒருத்தன் இருக்காங்கிற நம்பிக்கை அவனுக்கு எதையும் தாங்கிக்கிற மன வலிமையை கொடுத்துச்சு. மக்களே, நாமளும் பல நேரங்கள்ல வாழ்க்கையோட இருட்டுல பிரச்சனைகள்ங்கிற காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். கடவுள் ஏன் நமக்கு உதவ மாட்டேங்கிறாருன்னு கோபப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் வானத்திலிருந்து குதிக்க மாட்டாரு. அவர் ஒரு நண்பனா, ஒரு அந்நியனா, ஏன் கதிர் கதையில வந்த மாதிரி ஒரு வாயில்லா ஜீவனா கூட வந்து நமக்கு உதவுவாரு. நமக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சின்ன சின்ன சிக்னல்களை கவனிக்கிற பொறுமையும் எல்லாம் நன்மைக்கேன்னு நம்புற மனப்பக்குவமும் தான். ஏன்னா நீங்க அனாதை இல்ல. உங்களுக்காகவும் ஒரு கண்ணுக்கு தெரியாத காவலன் உங்க நிழல் மாதிரி கூடவே வந்துகிட்டு தான் இருக்கான். அதை உணர்ந்து பாருங்க, வாழ்க்கை இன்னும் அழகா தெரியும். இந்த கதை உங்க மனசை தொட்டு இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் சிவதாண்டவம். நன்றி.